ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நோன்பு சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ கொஞ்சம் டயர்டாக இருக்கு. முடிஞ்ச அளவு எங்கள் டீம் மேக்ஸிமம் இதை அப்லோட் பண்ண தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்லோடிங் அப்படின்ற ஒரு விஷயம் அப்பப்போ மாறலாம். அதுக்காக இப்போவே சாரி சொல்லிக்கிறேன். மேக்ஸிமம் லேட் ஆகாது. ஒருவேளை ஆனால் எப்போவாச்சும் நடக்கிற சம்பவமாக இருக்கலாம். ஓகே, ஒன்ஸ் அகெயின் சாரி. இப்போ கதைக்குள்ள போலாமா? இது விழி தீயில் ஒரு தவம், அத்தியாயம் 21. அடுத்த நாள் மனம் முழுக்க பாரத்தோடு லியோ தன் நாட்டிற்கு திரும்பியிருக்க அவனின் நினைவுகளால் வாடி போனாள் யாழ்மொழி என்றுதான் சொல்ல வேண்டும். நிச்சயமாக அவர் என்னை தேடி வருவார், அவர் எனக்காக வருவார் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஒருவேளை அவர் வராமல் போய்விட்டாலும் நான் உயிர் வாழ அவர் கொடுத்த நினைவுகள் போதும் என்று மட்டும் தனக்குள் நினைத்து கொண்டவள் அவனுடைய நினைவுகளோடு நேரத்தை கடத்த அதே நேரம் தன் அறை ஜன்னல் வழியே தோட்டத்தை வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள் இந்திரசேனா. வீராவை திருமணம் செய்தால் அந்த ஆட்சியை விட்டு நான் விலகி விடுவேன் என்று தந்தை ஒரு பக்கம் அடம் பிடித்துக் கொண்டிருக்கிறார் என்றால், இந்த வீரா ஐயோ தன்மானத்தை விட்டு வரமாட்டேன் என்று அவன் ஒரு புறம் அடம் பிடித்துக் கொண்டிருக்கிறான். இப்படி இருபுறம் இருந்து இருவரும் என்னை இழுத்து கொண்டிருந்தால் நானும் என்னதான் செய்திடுவேன்? அவரவர் எண்ணங்களை மட்டும் நினைவில் கொள்கிறார்கள். இதில் இருவருக்கும் இடையில் சிக்கி தவிப்பது என்னவோ நான் தான் என்று தனக்குள்ளேயே பேசிக் கொண்டிருந்தவள் சட்டென அறை கதவு தட்டப்படும் சத்தத்தில் திரும்பி பார்த்தாள். வேகமாக சென்றவள் கதவை திறந்து பார்க்க உள்ளே வந்த அரசர் வேந்தனோ அங்கிருந்த இருக்கையில் அமர்ந்து கொள்ள, அவருக்கு பக்கத்தில் தரையில் அமர்ந்து கொண்ட இந்திரா தந்தையின் மடியில் தலையை சாய்த்து கொண்டாள். நான் சொன்னதை பற்றி சிந்தித்தாயா இந்திரா என்ற வேந்தனின் கேள்விக்கு அவளிடம் அமைதி மட்டுமே நிலவ, ஒரு பெருமூச்சை இழுத்து விட்டவர், ஒரு தந்தையாக என் மகள் ஒரு இளவரசனை கரம் பிடிக்க வேண்டும் என்றுதான் நான் ஆசைப்படுவேன். நான் மட்டுமல்ல, இந்த தேசத்தில் இந்த உலகில் எந்த அரசனாக இருந்தாலும் அப்படித்தான் ஆசைப்படுவான். இது நீ என்ன தவறு கண்டாய்? எப்படி இருந்தாலும் எனக்கு ஆண் வாரிசு இல்லை. நீதான் ஆட்சியை பொறுப்பெடுக்க வேண்டும் இந்திரசேனா. ஆகையால் தான் நீ காதலிப்பவன் ஒரு சாதாரண சந்தை வியாபாரி என்று தெரிந்தும் என் பதவியையே அவனுக்கு கொடுத்து விட்டு ஒதுங்கிக் கொள்ள நான் தயாராகிவிட்டேன். இத்தனை தூரம் நான் இறங்கி வந்தும் நீ மௌனம் காப்பது சரிதானா? என் கேள்விக்கு பதில் இல்லையா என்றார் கேலி புன்னகையோடு. தந்தை தன் மீது கொண்டிருக்கும் பாசத்தில் மனம் நெகிழ்ந்த பெண்ணவளுக்கு அழுகை முட்டி கொண்டு வர, சமாளிக்கிறீர்களா தந்தையே? என் மீது தங்களுக்கு அதீத கோபம் இருக்கிறது என்று எனக்கு நன்றாகவே தெரியும். ஆகையால் தான் இத்தகைய முடிவை எடுத்து என்னை சங்கடத்திற்குள்ளாக்குகிறீர்கள் என்று தழுதழுத்த குரலில் சொல்ல, வாஞ்சையோடு மகளின் தலையை வருடி விட்டார் அவர். இந்திரசேனா, உன் மீது கோபம் என்றால் உன் காதல் விவகாரம் தெரிந்ததுமே உன்னை அரண்மனையை விட்டு வெளியேற்றி இருப்பேன். ஆனால் எனக்கென்று இருக்கும் ஒரே செல்ல மகள் நீ. உன் தாயிற்கு கொடுத்த வாக்குப்படி உன்னை நல்லபடியாக கரை சேர்க்க வேண்டியது என் பொறுப்பு. காதலும் திருமணமும் உன் விருப்பமாக இருக்கலாம், ஆனால் எவரும் உன் முதுகுக்கு பின்னே தரை குறைவாக உன்னை பேசிவிடக்கூடாது. என் முடிவை பற்றி அவனிடம் பேசு. நல்ல பதிலோடு என்னை வந்து பார் இந்திரசேனா என்று வேந்தன் சொல்லிவிட்டு மகளின் நெற்றியில் பாசத்தோடு முத்தமிட்டவர் அந்த அறையை விட்டு வெளியேற எத்தனித்து பின் என்ன நினைத்தாரோ, சட்டென்று நின்றவர் மகளை திரும்பி பார்த்து, இந்திரா, இன்னொரு விடயம் நான் உன்னிடம் கூற மறந்துவிட்டேன். சமீப காலமாக யாழ்மொழியின் நடவடிக்கைகள் எதுவும் சரியில்லை. என் ஒற்றர்கள் அவளையும் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அவள் எதற்காக சம்பந்தமே இல்லாமல் ஆங்கிலேயர்களோடு அடிக்கடி பேசிக் கொண்டிருக்கிறாள். ஒருவர் இருவர் அல்ல, பல பேர் என்னிடம் இதை பற்றி கூறிவிட்டார்கள். ஒருவேளை என்றேனும் ஒரு நாள் அவள் குறித்து ஏதாவது ஒரு விடயம் தவறாக என் செவிகளில் விழுந்தாள், நாட்டிற்காக அவளை நான் தூக்கிலிடவும் தயங்க மாட்டேன். உன் உற்ற தோழிதானே அவள்? நல்ல அறிவுரைகள் கூறி அவளை ஆங்கிலேயர்களை விட்டு தூரம் இருக்க சொல் என்று காட்டமாக சொல்ல, அதிர்ந்து பார்த்தாள் அவள். ஆனால் வேந்தனோ அந்த இடத்தை விட்டே சென்றிருக்க, நெற்றியை நீவி விட்டு கொண்டவளுக்கு இப்போது முழுக்க முழுக்க யாழ்மொழியை பற்றிய சிந்தனைதான் உள்ளுக்குள் சூழ்ந்து கொண்டது. இப்படியே கிட்டத்தட்ட ஒரு வாரம் கழிந்த நிலையில் யாழ்மொழியை அழைத்து கொண்டு இந்திரா வீராவை சந்திக்க செல்ல, சோர்ந்த முகத்தோடு எந்தவித பிடிமானமும் இல்லாதது போல அவளோடு சென்றாள் மற்றவள். ஐயோ யாழ், உன் முகத்தை பார்க்கவே சகிக்கவில்லை.
சோகமாய் இருக்கிறாய் என்று புரிகிறது. அதற்காக அனுதினமும் இப்படித்தான் முகத்தை வைத்துக் கொள்வாயா? யார் பார்த்தாலும் உன் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது என்று அப்பட்டமாக சொல்லிவிடுவார்கள் என்று இந்திரா எரிச்சலாக சொல்ல, இளவரசி, தங்களுக்கு தெரியாததா? இங்குதான் நான் அவரை சந்தித்தேன், காதலித்தேன், அனைத்தும் செய்தேன். இங்கு ஒவ்வொரு இடத்தை காணும் போதும் அவருடைய நினைவுகள் என்னை பாடாய்படுத்தி எடுக்கிறது. அப்படி இருக்கையில் இதில் எங்கு நான் சிரிப்பது? முதலில் அவர் தேசம் திரும்பியதுமே அவரிடம் ஓடிச் சென்று திருமணத்தை பற்றி பேச வேண்டும். இதற்கு மேல் தாமதிக்க என் உடலில் சக்தி இல்லை. ஆனால் அரசர் எப்படி ஏற்றுக்கொள்வார்? ஏதாவது ஒரு வழி சரியானால் இன்னொரு வழி என்னை மறைக்க காத்திருக்கிறது. பயமாகவும் இருக்கிறது என்ற யாழ்மொழிக்கு உள்ளுக்குள் குழப்பமும் பயமும் சூழ்ந்து கொண்டது. யாழ்மொழியை பாவமாக பார்த்த இந்திரசேனா தந்தை தன்னிடம் பேசியதை மறைத்து, யாழ்மொழி, ஒருவேளை அரசரோ மக்களோ எவராயிருந்தாலும் உன் காதலை அவர்கள் ஏற்க மறுக்கும் பட்சத்தில் நீ அவரோடு இந்த தேசத்தை விட்டே சென்றுவிடு. இங்கிருந்தால் தானே உன்னை காயப்படுத்துவார்கள். வேறு தேசம் சென்று விட்டால் உன்னை யார் என்ன சொல்லிவிட போகிறார்கள்? நீ அவரோடு சந்தோஷமாக வாழலாம். யாருக்காகவும் காதலை மட்டும் விட்டு கொடுத்து விடாதே. அந்த உணர்வு மீண்டும் மீண்டும் வராது. என் வார்த்தைகளுக்கு மறுபேச்சு வேண்டாம் யாழ். சொல்வது புரிகிறதா என்று அழுத்தமாக சொல்ல, என்ன, நான் நான் பிறந்த தேசத்தை விட்டு செல்ல வேண்டுமா? அது எப்படி முடியும் இளவரசி? அதுவும் தங்களை விட்டு எப்படி என்றவளின் குரல் கமறியது. இந்திராவின் விழிகள் கூட சற்று கலங்க, என்னாலும் உன்னை காணாமல் இருக்க முடியாதுதான் யாழ். ஆனால் உன் காதல் விவகாரம் தெரிந்தாலே இங்கு எந்தளவு பிரளயம் வெடிக்கும் என்று சொல்ல முடியாது. ஒருவேளை இவர்களுக்காக நீ காதலை விட்டு கொடுத்தாலும் பழையதை மறக்காமல் உன்னை வார்த்தைகளாலேயே கொன்று விடுவார்கள். நான் சொல்வதை நீ கேட்பாயா மாட்டாயா? அவர் உன்னோடு வர சம்மதித்தால் மட்டும் போதும். அடுத்த நொடி எந்த கேள்விகளுமின்றி அவரோடு சென்றுவிடு, அவ்வளவுதான் என்றாள் இந்திரசேனா முடிவாக. இதில் யாழ்மொழிக்குத்தான் இது என்ன சோதனை என்று தோன்றியது. எந்த பதிலும் சொல்லாமல் அவள் அமைதியாக இருக்க, சரியாள், நீ இங்கே காத்திரு, நான் வீராவிடம் சற்று பேசிவிட்டு வருகிறேன் என்று விட்டு இந்திரா அவனின் வீடிருக்கும் குடிசையை நோக்கி சென்றாள். அங்கு அப்போதுதான் சந்தையிலிருந்து வீரா வந்திருப்பான் போலும். அம்மா, எவ்வளோ நேரம், பசிக்குதுமா, சீக்கிரம் வாங்க என்று வீரா தரையில் சம்மணமிட்டு அமர்ந்து கூப்பாடு போட்டு கொண்டிருக்க, உனக்கு இப்பெல்லாம் பொறுமையே இல்லை வீரா, கொஞ்சம் தான் எடுத்துட்டு வருவேன்ல என்று எரிச்சல் பட்டவாறு திரும்பிய வைதேகிக்கு வாசலில் நின்றிருந்தவளை பார்த்ததும் தூக்கி வாரி போட்டது. இளவரசி என்று அவர் பயத்தில் வீராவையும் அவளையும் மாறி மாறி பார்க்க, உடனே திரும்பி பார்த்த வீராவின் இதழ்கள் புன்னகைத்தன. அட, இளவரசி நம்ம வீட்டை தேடி வந்திருக்காங்க, அம்மா அவளுக்கும் சேர்த்தே கஞ்சி ஊத்துங்க என்ற வீராவின் வார்த்தைகளை கேட்டவாறு இந்திரா அவன் பக்கத்தில் சாதாரணமாக வந்தமர வைதேகிக்கு பதற்றத்தில் வியர்க்கவே ஆரம்பித்து விட்டது. என்னடா பேசுற? முதல்ல எழுந்து அவங்களுக்கு ஏதாவது பாய விரிச்சு கொடு. நாட்டோட இளவரசி இப்படி நம்ம குடிசையில வந்து உக்காந்து இருக்கிறத பார்த்தா நம்மள தூக்குல போட்டுருவாங்கடா. சீக்கிரமா எழுந்துரு வீரா என்று பெரியவர் பயந்தபடி சொல்ல, அதெல்லாம் எதுவும் தேவையில்லை அம்மா, நான் இங்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லிவிட்டு போகலாம் என்றுதான் வந்தேன் என்று இந்திரசேனா சொல்ல, மற்ற இருவரும் கேள்வியாக அவளை பார்த்தனர். தந்தைக்கு நம் திருமணத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை வீரா, ஆனால் அவருடைய விருப்பம் ஒன்றே, நீ ஆட்சியை ஏற்க வேண்டும். நான் சொல்வது எதையும் அவர் கேட்பதாக இல்லை. விரைவாக உன் பதிலை சொல். தினம் தினம் என்னிடம் வந்து கேட்கிறார் நீ என்ன சொன்னாய் என்று. பதில் தெரியாமல் அடுத்த முறை நான் விழிக்க கூடாது. இப்போதே உன் பதிலை சொல்லிவிட்டாய் என்றால் நான் நிம்மதியாக அரண்மனை செல்வேன் என்று அவள் அவனின் பதிலை ஆர்வமாக கேட்க, வீரா சலிப்பாக விழிகளை உருட்டினான் என்றால் வைதேகிக்கு தன் காதில் சரியாகத்தான் விழுந்ததா என்ற சந்தேகமே எழுந்துவிட்டது. இந்திரா, இது கொஞ்சம் கூட நியாயம் இல்ல. நான் எப்படி இருக்கேனோ அப்படியே என்னை ஏத்துக்கோ, அதுதான் முறையும் கூட. ஒரு சாதாரண பழம் வைக்கிறவனை போய் ஒரு நாட்டோட ராஜாவா கொண்டு போய் உட்கார வைக்கிறது பெரிய முட்டாள்தனம். இன்னைக்கு என் கூட ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராட்டம் பண்ண வர்ற எல்லாரும் நாளைக்கு நான் ராஜாவானா அதையெல்லாம் ஒத்துக்குவாங்கன்னு நினைக்கிறியா? கண்டிப்பா எனக்கு எதிராகவே போராட்டம் பண்ணுவாங்க. எனக்கு இதுல கொஞ்சம் கூட உடன்பாடு இல்ல இந்திரசேனா என்று அவன் முடிவாக சொல்ல, அம்மா இளவரசி, நான்
இப்படி சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்குன்னு ஒரே புள்ள, இவன் மட்டும்தான் இருக்கான். ஒருவேளை உங்க மேல ஆசைப்பட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக அரசர் இந்த மாதிரி என் பையனை கொலை பண்றதுக்கு ஏதாவது பண்ணி இருக்க மாட்டாருல்ல. நான் ஏன் சொல்றேன்னா அது என்று அதற்கு மேல் பேசாமல் சங்கடத்தோடு தலை குனிந்து கொண்டார் வைதேகி. இந்திராவுக்கும் அவர்கள் சொல்ல வருவது நன்றாகவே புரிந்தது. இல்லை அம்மா, தாங்கள் பயப்பட தேவையில்லை. அதற்கு அவசியமும் இல்லை. என் தந்தை கொடுத்த வாக்கை என்றும் மீற மாட்டார். அவரை பொறுத்தவரை என்னை ஒரு இளவரசனுக்கு மனம் முடித்து கொடுக்க வேண்டும், அவ்வளவுதான். சாதாரண பழ வியாபாரியாக நீர் என்னை மணப்பதை விட இந்த நாட்டு அரசனாக நீர் என்னை மணக்க வேண்டும் என்று அவர் எண்ணுகிறார். என்னை பொறுத்தவரை அதில் எந்த தவறும் இல்லையே. இத்தனை தூரம் தந்தை எனக்காக பேசுகிறார் என்றால் நாமும் அவர் ஆசையை மதிக்க வேண்டுமல்லவா வீரா? தயவு செய்து புரிந்து கொள் என்று அவள் பேசிக்கொண்டே போக தன் முன்னே இருந்த உணவு தட்டை தூக்கி எறிந்தான் அவன். போதும், இதோட நிறுத்த. அதான் எனக்கு இந்த பதவியிலெல்லாம் விருப்பம் இல்லைன்னு சொல்றேன்ல. ஆட்சியை கொடுத்து என்ன ஆட்டிமா மாதிரி வச்சிருக்க போறாரு அவரு. இங்க பார், நான் இந்த சந்தையில வேலை பார்க்குற ஒருத்தன்னு தெரிஞ்சுதானே நீ என்ன காதலிச்ச. இதே வியாபாரியாதான் நான் உன்னை கட்டிப்பேன். அதையும் மீறி உன்னால முடியாதுன்னா இந்திரசேனா, நீ உங்க அப்பா சொல்ற அந்த இளவரசனையே கல்யாணம் பண்ணிக்கோ. எனக்கு அதுல எந்த ஆட்சேபனையும் இல்லை. அதை விட்டுட்டு நொய்யின்னு வந்து ராஜாவாகு அரசராகுன்னு என்ன போட்டு நோண்டிட்டு இருக்காத. எனக்கு இதுல இஷ்டம் இல்ல என்று வாய்க்கு வந்ததை கோபத்தில் அவன் பேசிவிட தன்னவனை அதிர்ந்து பார்த்தவளுக்கு அவனின் வார்த்தைகளில் விழிகள் கூட லேசாய் கலங்கி போனது. வீரா வீரா, நீ என்ன பேசுற என்று வைதேகி மகனை அதட்ட தன்னவனின் நாடியை பற்றி தன் முகம் நோக்கி திருப்பியவள், நிஜமாகவே உனக்கு இந்த ஆட்சேபனையும் இல்லையா? நான் வேறு ஒருவனை மணந்தால் கூட உனக்கு சம்மதம். ஆனால் நான் கேட்கும் ஒரு விடயத்தை எனக்காக செய்ய மாட்டாய், அப்படித்தானே என்று கேட்டாள் தழுதழுத்த குரலில். ஆனால் அப்போது அவனுக்கு இருந்த கோபத்திற்கு அவளுடைய கலக்கமான முகமும் குரலும் அவனின் மூளைக்குள் பதியவே இல்லை. ஆமாண்டி, பரவாயில்ல, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உனக்கு ராஜாவா இருக்கிறவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா போய் அவனை கல்யாணம் பண்ணிக்கோ, நான் அதுக்கு ஆள் இல்லை என்று முகத்திற்கு அடித்தாற் போல் சொன்னவன் அவளின் கரத்தை உதறிவிட்டு அங்கிருந்து சென்றுவிட, ஐயோ அவனை தப்பா எடுத்துக்காதீங்கம்மா, அவன் கிறுக்கு பய ஏதோ கோவத்துல பேசிட்டு போறான் என்ற வைதேகிக்கும் மகனின் செயலில் ஒரு மாதிரியாகி போனது. பரவாயில்லையம்மா, நான் வருகிறேன் என்று குரல் கமர சொன்னவள் முட்டி கொண்டு வந்த அழுகையை அடக்கி கொண்டு அங்கிருந்து வெளியேற, இதற்கிடையில் இந்திராவுக்காக காத்து கொண்டு நின்றிருந்த யாழ்மொழிக்கு லியோவின் நினைவுதான் அப்பட்டமாய் வந்து தொலைத்தது. இருக்காதா பின்னே? அவனை முதலாக அவள் சந்தித்தது இந்த சந்தையில் அல்லவா? அந்த நினைவுகளை மீட்டி பார்த்தவாறு அவள் நின்றிருக்க, திடீரென பின்னால் கேட்ட குரலில் சட்டென்று திரும்பி பார்த்தாள். அவள் எதிரே வில்லியம் விஷம புன்னகையோடு நின்று கொண்டிருக்க, அவனை பார்த்தவளுக்கு உள்ளுக்குள் பக்கென்று இருந்தது. மூளையும் எச்சரிக்கை செய்ய வேகமாக அங்கிருந்து நகர போனவளின் முன்னே கை நீட்டி தடுத்தவன், வெயிட், இப்போ எதுக்கு என்னை பார்த்து இவ்வளோ பயப்படுற? நான் ஒன்றும் அவ்வளோ மோசமானவல்ல, ஓகே? முன்னாடி நான் பண்ணதுக்கெல்லாம் என்ன மன்னிச்சுடு என்று முன்னரை விட தமிழில் சற்று தெளிவாகவே அவன் பேச யாழ்மொழிக்கு அத்தனை ஆச்சரியமாக இருந்தது. அவனை மேலும் கீழும் அவள் ஆச்சரியமாக பார்க்க, ஐ அண்டர்ஸ்டாண்ட், இங்கே இருக்கணும்னா உங்க மொழிய நான் கற்றுக்கணும், அது ரொம்ப அவசியமும் கூட. அப்போதானே ஐ கேன் டாக் டு யூ அண்ட் நீயும் ஆஃபீஸர் லியோவை காதலிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் என்றான் வில்லியம். அவன் பேசுவது பாதி புரிந்தும் புரியாமலும் இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகளை மட்டும் வைத்து அவன் சொல்ல வருவதை அறிந்து கொண்டாள் யாழ்மொழி. என்ன, நானும் அவரும் காதலிப்பது தங்களுக்கு தெரியுமா என்று ஆச்சரியத்தோடு கேட்டாள் அவள். மேலும் அவர் எப்போது தேசம் திரும்புகிறார்? அவர் நலமாக இருக்கிறார் அல்லவா என்று விழிகளில் ஆர்வத்தோடு கேட்க, அவளுடைய வெகுளியான குணத்தை தனக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டான் அவன். யாழ்மொழி, அவரு உன்னை பத்தி எப்பவுமே என்கிட்ட சொல்லுவாரு. ஐம் so happy, நீ அவருக்கு பொருத்தமான ஜோடிதான். உனக்கு ஏதாச்சும் சொல்லணும்னா சொல்லு, நான் லெட்டர்ல, அதாவது கடிதத்துல எழுதி அவருக்கு அனுப்பி விடுறேன். யாழ்மொழியோட வார்த்தைகள்னு தெரிஞ்சதும் கண்டிப்பா அவரு பதில் கடிதம் போடுவாரு.
அது வந்ததும் நானே உனக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்கறேன் என்று அவன் பொய்யாக அவளுக்கு ஆசையை காட்ட, யாழ்மொழியோ சந்தோஷத்தில் துள்ளி குதிக்காத குறையாக அவனை பார்த்திருந்தாள். நிஜமாகத்தான் சொல்கிறீர்களா? தாங்கள் இவ்வளவு நல்லவரா? மனிதர்கள் என்றால் தவறு செய்வார்கள். ஆனால் நீங்கள் உங்களை திருத்திக் கொண்டதில் எனக்கு சந்தோஷம். அவரோடு பேசுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தாலே போதும். அதுவும் இல்லாமல் அவர் யாரிடமும் சொல்லி இருக்க மாட்டார். என்னை குறித்து யாருக்குமே தெரிந்திருக்காது. என் காதல் அவ்வளவுதான் என்று நினைத்து கொண்டிருந்தேன். தங்களிடம் சொல்லியிருக்கிறார் என்பதில் எனக்கு அத்தனை சந்தோஷம். தாங்கள் எனக்கு செய்ய போகும் உதவியை நான் என்றும் மறக்க மாட்டேன் என்று யாழ்மொழி உணர்ச்சி பூர்வமாக பேசிக்கொண்டே போக, உள்ளுக்குள் வில்லத்தனமாக புன்னகைத்தான் வில்லியம். ஓ, இந்த பொண்ணை ஏமாத்துறது இவ்வளோ ஈஸியா? ஷெட், இது தெரியாம முன்னாடியே இவளை கடத்திட்டு வந்து தப்பு பண்ணிட்டேன். தெரிஞ்சிருந்தா ஏமாத்தி ஆசை வார்த்தை காட்டியே என் ஆசையை தீர்த்திருக்கலாம் போலையே என தனக்குள் நினைத்து கொண்டவன் ஒரு தலையசைப்போடு அங்கிருந்து சென்றுவிட, சரியாக வீராவின் குடிசையிலிருந்து தோழியை தேடி வந்தாள் இந்திரசேனா. இளவரசி என்று ஆர்வமாக அவள் அழைக்க, இந்திராவின் முகமோ இருண்டு போயிருந்தது. என்னாயிற்று? ஏதாவது தவறாக என்று யாழ்மொழி யோசனையோடு இழுக்க, ஒன்றுமில்லை யாழ், எனக்கு சற்று களைப்பாக இருக்கிறது. நாம் அரண்மனை செல்லலாம் என்று சொன்னவள் தோழியின் பதிலை கூட எதிர்பார்க்காமல் குதிரையை நோக்கி சென்றாள். யாழ்மொழிக்குத்தான் எதுவுமே புரியவில்லை. போகும் அவளை புருவ முடிச்சுக்களோடு பார்த்தவள் அமைதியாக அவளோடு செல்ல, இங்கு தன்னைத்தானே நொந்து கொண்டான் வீரா. ச, அவ உனக்காக அத்தனையும் தூக்கி போட தயாரா இருக்கா. ஆனா நீ அவ மனச கூட நோக்கடிச்சிட்ட வீரா. இது ரொம்ப தப்பு. ரொம்ப 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 தப்பு. என் மேல கோவத்துல இருப்பா. இனி என்னை தேடி வர மாட்டா. ஆனா நான் எப்படியாச்சும் இந்திராவை சந்திச்சே ஆகணும். சே, இப்போ என்ன பண்றத? நம்ம ஆளுங்கள்ல ஒருத்தன் அரண்மனையில காவலாளியா இருக்கான்ல, பிடிச்சிட்டேன் என்று நாடியை நீவி விட்டவாறு யோசித்த வீராவோ தனக்குள் ஒரு திட்டத்தை போட, அவனின் இதழ்கள் கேலியாக வளைந்தன. இத்தோட இந்த 21வது சாப்டர் முடியுது. வீரா ஆக்சுவலி என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கான்? அரண்மனைக்கு போய் என்ன சொதப்பு போறான். அதே நேரம் இந்த பக்கம் யாழ்மொழி கொஞ்சம் கொஞ்சமா வில்லியமோட வலையில மாட்டிக்கிட்டு இருக்கா. முழுசா மாட்டிக்கிட்டான்னா அடுத்து என்ன நடக்கும்? இதெல்லாம் தெரிஞ்சுக்க காத்திருக்கலாம் அடுத்த அத்தியாயத்திற்காக.